Hey, hello guys, welcome to BTG family. அனைவருக்கும் வணக்கம். ஏன் தலையில் பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதனால தான் இப்போ பட்டேன். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்காக ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்னடா பேக்ரவுண்ட் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் வீட்டு கிச்சன் ரூம், அதனால் கொஞ்சம் மாறி இருக்குது. போன வீடியோ வேறு வீடுங்கிறதுனால அப்படி. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வேலையாக போயிருந்தேன். போயிட்டு வரும்போது என் தாய் டீ குடிச்சு கொண்டு இருந்துச்சு. சரி, எனக்கு எங்கே காஃபி சாரி டீ கிடையாது காஃபி. சரி, எனக்கு எங்கம்மா காஃபி அப்படின்னு கேட்டால், வைக்கடாமா அவனே, வேணா வச்சு குடின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காஃபி வைக்க போகிறோம். விண்வெளி நாயகா காஃபி வைக்க போகிறோம். இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, பாத்திரம் கழுவணும். நான் எங்கள் அம்மா டீ குடிச்சிட்டு பாத்திரத்துக்கு கழுவாம வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாத்திரம் கழுவுறோம். லெட்ஸ் பிகின். அது இப்படி வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் தெரியல. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பாத்திரம் வளர்க்க போகிறோம். டைம் லேப்ஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, பாத்திரத்தை கழுவியாச்சு. இனிமேல் நம்ம பால் வைக்க வேண்டியது, காஃபி போட வேண்டியதான் பாக்கி. இதுக்காக நம்ம என்ன காஃபி தூள் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து பிரத்யேகமாக வாங்கிய காஃபி தூள் தான் இது. ஆனால் இதை வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆச்சு. வேறு காஃபி தூளில் போட்டு ஃபில் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி தான். பால் சுத்தமான நாட்டு மாட்டுப்பால் காஃபி போட போகிறோம். பால் தெரியுதா? பால் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லா பாலையும் காய்ச்ச போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவையான பால் தாய் விட்டான். ஓகே நண்பர்களை, பாலுக்கு தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இண்டாவில் பால் எடுத்து வைக்கிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம். இனிமேல் கொஞ்சம் நாய்ஸ் இறைச்சலாக இருக்கும், ஏன்னா தறியில் வேலை இருக்குது. லைட்டர் நெக்ஸ்ட்டு கிளாஸு, உப்பெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியல. திரும்பி கொண்டு போய் பிளேஸ்லேயே வச்சாச்சு. சம்திங் வெங்காயம்லாம் இருக்குது, அவங்களுக்கு தேவை. சுகர், எங்கள் வீட்டில் சுகர் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்து ஹார்லிக்ஸ் டப்பா. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு சுகர் போட்டிருக்கோம். ஹாப்பி பர்த்டே டு யூ ஜிங்ஸ். இங்கே பால் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, காஃபி பொடி போட போகிறோம். காஃபி இல்லை தெரிக்குது. ஓ, மாட்டுப்பால் தெரிக்குமா? ஏன்னா இதுவே எனக்கு இப்போ தெரியாது. மாட்டுப்பால் தெரிக்குமா என்ன? அப்படி கொஞ்சம் மேலே தூக்கியே பிடிச்சிக்கிறேன் இதுக்கு. அப்படியே அழகாக இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அப்படியே காயட்டும். பொறுமை பத்தலை, காய்ச்சல் பத்தவில்லை. என்னோட காஃபி தூள் உங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் கப்பு போதும். காப்பித்தூள் பத்தாத காரணத்தினால் சற்று அதிகமாகவே காப்பித்தூள் போடுகிறோம். அப்படியே ஸ்லைட்டாக அவ்வளோதான். ஃபுல்லாக
வச்சா பொங்கிடுது. பொங்குது. பொங்கலோ பொங்கல், இது காப்பி பொங்கல். பொங்குது பொங்குது நண்பர்களே, பொங்குது. பொங்கிச்சு பொங்கிச்சு பொங்கிச்சு. நல்லா நல்லா காயட்டும். நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். எங்கள் வீட்டின் வடிகட்டி வச்சாச்சு. பாலும் பொங்கி விட்டது. ஓகே நண்பர்களே, காப்பி தயார். காப்பி குடிச்சிட்டு எல்லாம் தெம்பாருங்க. வந்து காப்பியை ஊற்ற போகிறோம். சிங்கில் போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம காஃபி ரெடி. ஓகே நண்பர்களே, நம்ம காப்பி வச்சது இது வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. எல்லா வீடியோவும் நம்மளோட வீடியோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றிகள். ஓகே, எங்கள் அம்மா வராங்க, நான் வீடியோவை கட் பண்ணுறேன். நன்றி. விண்வெளி நாயகா ஒரு வானவில் படகென பெய்கிறாய். சாரிகா என் சாரிகா, அடிமன வேர்களை கொய்கிறாய். நான் துளி இசையில் வாழும் இலை, நீ என்னை தழுவ